தெய்வீகமானதென்று நம்பப்படும் அமிர்தத்தால் மக்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ராஜ்யத்தில் அசாதாரணமான ஒன்று நடக்கத் தொடங்கியது. காலப்போக்கில் பெண்கள் விலங்குகளின் தலைகள், கூடுதல் கைகள் மற்றும் பிற விசித்திரமான அம்சங்களுடன் குழந்தைகளை பெற்றெடுக்கத் தொடங்கினர். அமிர்தத்துக்கு பக்க விளைவுகள் இருப்பது மக்களுக்குத் தெரியாது. மாறாக அவர்கள் தங்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதாக நம்பி தங்கள் கடந்த கால வாழ்க்கையின் கர்மாவின் காரணமாக இது நடந்ததாக நினைத்தனர். அவர்களில் மலைகளில் வாழ்ந்த பார்வதி என்ற கருணையும் அழகும் கொண்ட பெண் ஒரு நாள் அவள் ஒரு மனித உடலுடன், ஆனால் ஒரு யானையின் தலை மற்றும் 2 கைகளுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அவருக்கு விநாயகர் என்று பெயரிட்டாள். மற்றவர்களைப் போலவே அவளும் அவனுடைய அசாதாரண வடிவத்தை அவளுடைய கடந்த கால வாழ்க்கையின் கர்மா என்று நம்பினாள். வருத்தமாக இருந்தாலும் அவள் தன் மகனை ஆழமாக நேசித்தாள். விநாயகர் வளர வளர பார்வதிக்கு ஒரு சிறப்பு தெரிந்தது. அவரது யானை தலை ஞானத்தை அடையாளப்படுத்தியது. மேலும் அவரது 2 கைகளும் அவருக்கு வலிமையை கொடுத்தன. அவருடைய கருணையும் புத்திசாலியும் அவருடைய வயதுக்கு அப்பாற்பட்டவர். விநாயகர் ஒரு சாபம் அல்ல, அவர் ஒரு பரிசு என்பதை மெதுவாக பார்வதி பார்க்க ஆரம்பித்தார். காலப்போக்கில் கணேசனின் தந்தை சிவன் அமிர்தம் பற்றிய உண்மையை கண்டுபிடித்தார். அதன் பக்க விளைவுகள் குழந்தைகளின் தோற்றத்தை மாற்றியமைப்பதை உணர்ந்து, எதிர்காலத்தில் யாரும் அதன் எதிர்பாராத விளைவுகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்து அதை அழிக்க முடிவு செய்தார். இதற்கிடையில் ராஜ்யத்தின் மக்கள் விநாயகரின் தனித்துவமான குணங்களை கவனிக்கத் தொடங்கினர். அவருடைய ஞானமும் கருணையும் தங்கள் பிள்ளைகள் வித்தியாசமாக இருந்தாலும் தண்டனைகள் அல்ல, ஆனால் அவர்களின் சொந்த வழியில் அசாதாரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவியது. கணேசனின் கதை பரவியது. அவர்களின் விசித்திரமான தோற்றங்கள் சாபங்கள் அல்ல, மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்பதை உணர்ந்து அவர்களின் வேறுபாடுகளை தழுவிக்கொள்ள ராஜ்யம் கற்றுக்கொண்டது. காலப்போக்கில் ராஜ்யம் விநாயகரை கர்மாவின் விளைவாக அல்ல, நம்பிக்கையின் அடையாளமாக பார்த்தது. தன் மகனைப் பற்றி பெருமிதம் கொண்ட பார்வதிக்கு அவர்களின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதிர்பாராத வடிவில் கிடைத்ததை இப்போது அறிந்தாள். கணேசனின் ஞானமும் வலிமையும் பழம்பெருமை பெற்றது. உண்மையான ஆசீர்வாதங்கள் அன்பிலும் ஏற்றுக்கொள்ளுதலிலும் உள்ளன என்பதை ராஜ்யத்திற்கு கற்பிக்கின்றன. காலப்போக்கில் மக்கள் அவரை கடவுளாக கருத ஆரம்பித்தனர். அதன் விளைவாகவே நாம் இப்பொழுது கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி.